வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயா வீட்டில் இருக்கவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு பிரியாணி வாங்கிட்டு சிந்தாமணியை பார்வதி வீட்டுக்கு வர சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க. ரெண்டு பேரும் என்ன விஷயம் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்க, அந்த மீனாவோட அம்மா கோவில் வாசல்ல பூக்கடை வச்சிருந்தால அப்படின்னு விஜயா சொல்ல, பார்வதி ஆமா இப்ப என்ன அந்த இடத்துலயே பெரிய கடை வச்சுட்டாங்களா, அதுக்கு தான் பிரியாணி வாங்கிட்டு வந்தியான்னு பார்வதி சந்தோஷமா கேட்க, ஐயோ அவ பெரிய கடை போடுறதுக்கு நான் எதுக்கு சந்தோஷப்பட போறேன், இப்போ அந்த கடையே இல்ல தூக்கியாச்சு அப்படின்னு இவங்களே தூக்குன மாதிரி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. சிந்தாமணி ஒரு செகண்ட் திக்குனாயி அப்புறம் சூப்பர் வேலை நடந்துருச்சா அப்படின்னு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. பார்வதி அடக்கடவுளே கடையவே தூக்கிட்டாங்களா அப்படின்னு ரொம்ப வருத்தமா கேட்க, விஜயா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா தலையாட்ட, இது உனக்கு சந்தோஷமா அப்படின்னு பார்வதி கொஞ்சம் எரிச்சலோட கேட்க, ஆமா அந்த பூக்கட்டுறவ என்னவோ அவ பெரிய நகை கடை வச்சிருக்க மாதிரி மூச்சுக்கு முன்னோடு தடவை எங்க அம்மா கடை வச்சு உழைச்சி சம்பாதிக்கிறவங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ அந்த கடையவே சுத்தமா காலி பண்ணியாச்சு அப்படின்னு விஜயா சொல்ல, பார்வதி விஜயாவை பார்த்துட்டு, ஓ அப்ப நீ தான் அந்த கடையை காலி பண்ணனியா அப்படின்னு சந்தேகமா கேக்குறாங்க. நான் ஏன் பண்ணணும், அதுங்க ஆட்டத்துக்கெல்லாம் தானா நடக்கும், கார்பரேஷன்ல இருந்து வந்து கடையை தூக்கிட்டாங்களாம், வீட்டுல வந்து சொல்லி மூக்கால அழுதுகிட்டு இருந்தா அப்படின்னு விஜயா இல்லாத ரியாக்ஷன்லாம் ஓவரா கொடுத்துக்கிட்டு வர்ணிச்சுக்கிட்டு இருக்க. ஓஹோ அப்படியாங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கேட்க, ஆமா கோவில் சார்பா ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம், கடையில அழுகுன தேங்காய், காஞ்சி போன பூவு, கெட்டு போன பழம் இதெல்லாம் வித்திருக்காங்களாம் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்படியா அப்படின்னு பார்வதியும் ஓஹோன்னு சிந்தாமணி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் அதிக விலைக்கு. இப்ப தெரியுதா அந்த பொம்பளை எப்படி ரெண்டு பொண்ணுங்களையும் கட்டி கொடுத்துருக்கான்னு அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயா அவங்க அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு பார்வதி அவசரமா சொல்ல, நீ பாத்தியா ரெண்டு பேரையும் டிகிரி முடிக்க வச்சிருக்கா, சாதாரணமா பூ விற்கிற பொம்பளை இப்படிலாம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஏமாத்து வேலை பண்ணி தான் சம்பாதிச்சிருக்கா அப்படின்னு கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளேட்ல இருக்க பிரியாணியை இன்னொரு பிளேட்டுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க விஜயா. அப்ப கடையே தூக்கியாச்சா மாஸ்டர் அப்படின்னு அப்பாவியா சிந்தாமணி கேட்க, அப்படிங்கிறாங்க விஜயா. அப்ப அவங்க பொழப்புக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப அக்கறையா கேட்க, என்னமோ பண்ணிட்டு போகட்டும், எங்கேயாவது வேலை செஞ்சு உழைச்சு பொழைக்கணும், இப்படி சொகுசா கோவில் வாசல்ல உட்கார்ந்து ஏமாத்தி பொழைச்சா கடவுள் பார்த்துக்கிட்டு இருப்பாரா அப்படின்னு விஜயா சொல்ல, அப்போ இந்த பிரியாணி அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு பார்வதி கேட்க, ஆமா வீட்லயே செஞ்சு சாப்பிடலான்னு நினைச்சேன், அதான் வீட்லயே எல்லாரும் மீனாவுக்கு தானே வரிஞ்சு கட்டிட்டு நிப்பாங்க, அதான் நாம சாப்பிடலான்னு வரும்போதே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு பிளேட்ல பாதிய வச்சு இந்தா நீ சாப்பிடுன்னு நீட்டுறாங்க விஜயா. உடனே பார்வதி எனக்கு வேண்டான்னு தட்டை கொஞ்சமா தள்ளி விடுறாங்க. ஏன் உனக்கு தான் பிரியாணின்னா பிடிக்குமே அப்படின்னு விஜயா கேட்க, பிடிக்கும் தான், ஆனா யாருக்காவது நல்லது நடந்தா அதை கொண்டாடுறதுக்கு இதை சாப்பிடலாம், ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும்போது அதுக்காக சாப்பிடுறதெல்லாம் தப்பு, அது எனக்கு வரவே வராது, பாவம் விஜயா அவங்க அப்படின்னு பார்வதி சொல்ல, இவ ஒருத்தி இவளுக்கு யார் யாருக்கு பாவம் பார்க்கறதுன்னே தெரியாது, அப்படி இறக்கப்படுறதுனால தான் ஒவ்வொன்னா இழந்துகிட்டு இருக்க அப்படின்னு விஜயா சொல்ல, இறக்க குணம் இருக்கவங்க எதை இழந்தாலும் கடவுள் கூட இருப்பாரு, மனசுக்கே ஒரு நிம்மதி இருக்கும், இப்படி அடுத்தவங்க கஷ்டத்துல எனக்கு சந்தோஷத்தை தேடிக்க தெரியாது விஜயா, எனக்கு இது வேண்டாம், இதை நான் கையால கூட தொட மாட்டேன் அப்படின்னு பார்வதி ரொம்பவே மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட, விஜயாவோட பிரியாணி ஆசை பட்டுன்னு போயிடும்னு பார்த்தா, உனக்கு வேணான்னா போ, உனக்கு கொடுத்து வைக்கல, சிந்தாமணி நீங்க சாப்பிட்றீங்கல்ல அப்படின்னு விஜயா கேட்க, மாஸ்டர் நீங்க சந்தோஷமா இருக்கும்போது அதை நான் பகிர்ந்துக்க மாட்டேனா மாஸ்டர், கண்டிப்பா சாப்பிடுவேன் மாஸ்டர் அப்படின்னு ஆவலா பிரியாணியை பார்த்துட்டு இருக்காங்க சிந்தாமணி. மீனாவோட அம்மா கடையை தூக்குனது உங்களுக்கு தெரியாதா, ஏன்னா அவ தானே உங்களுக்கு தொழில போட்டியா இருந்தா அப்படின்னு விஜயா கேட்டுக்கிட்டே ராய்த்தாவை எடுத்து போடுறாங்க. இல்ல மாஸ்டர் எனக்கு தெரியாது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஓஹோ அவ அம்மா கடையை தூக்குனாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அது உங்க வேலையா தான் இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு விஜயா சொல்ல, சிந்தாமணி கொஞ்சம் தயங்கிட்டு, ஐயோ மாஸ்டர் நான் ஏன் மாஸ்டர் அப்படி பண்ண போறேன், எனக்கு மற்றவங்க கடையெல்லாம் எடுக்க வச்செல்லாம் பழக்கம் இல்லை, அதுவும் அந்த மாதிரி சின்ன கடையெல்லாம் நான் ஏன் மாஸ்டர் எடுக்க சொல்ல போறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, பார்வதி ரெண்டு பேரையும் மாறி மாறி முறைக்கிறாங்க.
அதுவும் சரிதான். அவ அம்மா கடையை எடுத்ததுல உங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது? அதுவும் இல்லாம அவ வேலையை கெடுக்கணும்னா அவ ஓட்டிட்டு இருக்க வண்டியை தானே தூக்கணும் அப்படின்னு விஜயாவை சிந்தாமணிக்கு செம்ம ஐடியா கொடுக்கறாங்க. அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு தானே அங்க பூ கொடுத்து சம்பாதிக்கிறா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க சிந்தாமணி கண்ணிங்க சிரிச்சிட்டு இருக்க. சே, கேவலமா பண்ணிட்டு இருக்க விஜயானி அப்படின்னு முறைக்கிறாங்க பார்வதி. இந்தாங்க நீங்க சாப்பிடுங்கன்னு விஜயா பிளேட்டை நீட்டுறாங்க. ஆஹா, இந்த ஐடியா நமக்கு தோணாம போச்சே. அவங்க அம்மா கடையை தூக்குனதோட இவ வண்டியை சேர்த்து தூக்க வச்சிருக்கணும். அப்பதான் அவ திமிரு அடங்கும்னு சிந்தாமணி யோசிச்சுட்டு இருக்க. என்ன சிந்தாமணி சாப்பிடல யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா சொல்ல, இதோ மாஸ்டர் கையை கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சிந்தாமணி எழுந்து போக விஜயா ஒரு லெக் பீஸ் எடுத்து கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் மீனாவோட கஷ்டத்தை நீ இப்படி சந்தோஷமா கொண்டாடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்கிறாங்க பார்வதி. இதுல பிரியாணி வேற அப்படின்னு பார்வதி சொல்ல வாய் நிறைய கொமுக்கிக்கிட்டு, அதான் நீ வேணான்னு சொல்லிட்டல்ல, நீ சமைச்சு வச்சிருப்பல்ல அதையே சாப்பிடு போ அப்படின்னு விஜயா வாய அண்டா மாதிரி திறந்து சாப்பாட்டை அள்ளி அள்ளி உள்ளர போடுறாங்க. கிச்சனுக்கு வர்ற சிந்தாமணி அவங்க அல்லக்கைக்கு போன் பண்ண, அக்கா சொல்லுங்கக்காங்கிறாரு அவரு. டேய், அந்த மீனா ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு திரியிறால, உடனே அந்த வண்டியை தூக்கணும். அவ பூ விற்கிறத இன்னையோட நிப்பாட்டணும். போற இடத்தையெல்லாம் பார்த்து வண்டியை தூக்கி அப்படியே இரும்பு கடையில போட்டுருங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரிக்கா போட்டுடலாம்க்கா அப்படின்னு அல்லக்கை சொல்ல போனை வச்சுட்டு திருப்தியா சிரிக்கிற சிந்தாமணி மறுபடியும் கால் பண்றாங்க. மகாராணி ரோஹிணி பாஞ்சு போய் போனை எடுக்கிறாங்க. சொல்லுங்கன்னு ரோஹிணி சொல்ல, ரோஹிணி நான் உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். நீ சொன்ன மாதிரி அந்த மீனாவோட அம்மா கடையை தூக்க வச்சுட்டேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, தெரியும் ரொம்ப தேங்க்ஸுங்கிறாங்க ரோஹிணி. ஆனா கடையை தூக்குனா மட்டும் பத்தாது, மாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு லீடு கிடைச்சது. அதனால மீனாவோட வண்டியையும் சேர்த்து தூக்க சொல்லிட்டேன். என் ஆளுங்க தூக்கிடுவானுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஓ அதுவும் நல்லதுதாங்கிறாங்க ரோஹிணி. நீ சொன்னதை விட நான் 2 மடங்கு வேலை செஞ்சிருக்கிறேன். அப்போ நீ சொன்ன மாதிரின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க, அந்த டெக்கரேஷன் ஆர்டர் உங்களுக்கு தான் வரும். நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்கங்கிறாங்க ரோஹிணி. ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற சிந்தாமணி, இதோ பாரு இனிமே எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொன்னீனா நான் பண்ணி கொடுப்பேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறது தானே அப்படின்னு 2 சதிகாரிங்களும் பேசிக்க, ஓகே நான் வைக்கிறேன்னு ரோஹிணி சந்தோஷமா ஃபோன் வைக்கிறாங்க. வீட்டில் சந்திரா செவுத்துல சாஞ்சு உட்காந்து அழுதுகிட்டே இருக்க சத்யா சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வர்றாரு. அம்மா இன்னும் எவ்வளோ நேரம் தாம்மா இப்படியே அழுதுகிட்டே இருப்பேன், இந்த சாப்பிடுன்னு கொடுக்குறாரு. எனக்கு வேணாண்டான்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா காலையிலேயே எதுவும் சாப்பிடலம்மா, உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது, சாப்பிடுன்னு சத்யா கம்பல் பண்ண, எனக்கு சாப்பிட தோணலடா விடுடாங்கிறாங்க அவங்க அம்மா. சாப்பிடாம இருந்தா மட்டும் இப்ப கடை திரும்ப வந்துடுமா அப்படின்னு சத்யா சொல்ல, என் மனசு கேட்கலடா. இத்தனை வருஷமா அந்த கடை தான் நமக்கு சாப்பாடு போட்டிருக்கு, அதுவும் நமக்கு ஒரு சாமி மாதிரி தான். அதுவும் உங்க அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கரும்பு மிஷினை விற்க எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அது ஒண்ணுதான் உங்க அப்பா ஞாபகமா நம்ம கூடவே இருந்தது, அதையும் அநியாயமா எடுத்துட்டு போயிட்டாங்களேடா அப்படின்னு சந்திரா மறுபடியும் அழ ஆரம்பிக்க, அம்மா அழாதம்மா, எப்படியாவது மறுபடியும் வாங்கிடலாம் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்கும் போதே அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மீனா வர்றாங்க. வாக்கா இங்க பாருக்கா, அம்மா சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு சத்யா கம்ப்ளைண்ட் பண்ண, ஏம்மா ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு மீனா கேட்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா, வருமானம் தந்துகிட்டு இருந்த கடை இப்ப நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சந்திரா அழுதுகிட்டே சொல்ல, எனக்கும் ரொம்ப கஷ்டமா தாமா இருக்கு. எத்தனை வருஷமா கோவிலுக்கு வெளியில கடை போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்ப திடீர்னு வந்து கடையை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா ஒண்ணுமே புரியலக்கா, இத்தனை வருஷம் நம்ம கடையை பத்தி யாருமே எந்த குறையுமே சொன்னதில்ல, ஆனா இன்னைக்கு பூ சரியில்லை தேங்காய் சரியில்லைன்னு சொல்லி கடையை காலி பண்ண சொல்றாங்க அப்படின்னு சத்யா சொல்ல, பெரிய பணக்காரங்கெல்லாம் என்னென்னமோ ஏமாத்தி பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஏழைங்களை என்ன வேணா பண்ணலாம், அவங்கள முன்னேறவே விட மாட்டாங்க அப்படின்னு மீனா கோவத்துல புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்க மீனாவுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அம்மா நீ அழாதம்மா, அவங்க வந்து சொன்னா நாம கேட்டுருவோமா, அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோமா, திரும்பவும் அதே இடத்துலயே கரும்பு ஜூஸ் கடையும் பூ கடையும் நம்ம வைப்போம், இந்தா நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு இட்லியை போட்டு சட்னியில தொட்டுக்கிட்டே கையில எடுக்கிறாங்க மீனா.
வேண்டாம் மீனா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நீங்க சொல்றத கேளுங்க, சாப்பிடு. ஆனா உடம்பு அப்படி இல்ல, என்ன ஆனாலும் சாப்பிடாம இருக்க கூடாது, சாப்பிட அப்படின்னு கட்டாயப்படுத்தி ஊட்டி விடுறாங்க மீனா. அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே மெதுவா சாப்பிடுமா சாப்பிடுமா அப்படின்னு ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ எதுக்கும் வருத்தப்படாதமா, அவரு கார்பரேஷன்ல இருக்க ஆளுங்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், இந்தா சாப்பிடுமா அப்படின்னு மீனா ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. சத்யாவும் சாப்பிடுமான்னுட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்போ அம்மா அப்படின்னு சத்தம் கேட்டு மீனா திரும்பி பார்க்க சீதா நின்று இருக்காங்க. வா சீதான்னு சொல்ல அவங்க உள்ளர வந்து பேக்கை வச்சுட்டு இவங்க பக்கத்துல வர்றாங்க. இவ்வளவு நேரம் அம்மா சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தாங்க, இப்பதான் அக்கா சமாதானப்படுத்தி ஊட்டிக்கிட்டு இருக்குங்கிறாரு சத்யா. அம்மா நீ கவலைப்படாதம்மா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவரை பார்த்து பேசிட்டு தான் வர்றேன். விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவரும் எப்படி சொல்லாம கொல்லாம கடையெடுப்பாங்கன்னு கோவப்பட்டாரு அப்படின்னு சீதா சொல்ல, அருண் மாமாவுக்கு கார்பரேஷன்ல யாரையாவது தெரியுமான்னு கேக்குறாங்க சத்யா. எல்லாம் கவர்மெண்ட்ல தானே வேலை செய்யறாங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்குங்கிறாங்க சீதா. அப்படியாக்கா அப்படின்னு சத்யா கேட்க, அவரு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி கார்பரேஷன்ல பேச சொல்றேன்னு சொல்லி இருக்காருன்றாங்க சீதா. சரிக்கா அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பா திரும்ப கடையை வைக்கிற மாதிரி அவர் பண்ணிடுவாருமா, நீ கவலைப்படாத அப்படின்னு சீதா சொல்ல, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி சத்யாவுக்கும் வேலை கிடைச்சி நான் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். இனிமே கடைக்கும் கோவிலுக்கும் போயிட்டு வந்து காலத்தை நிம்மதியா ஓட்டிடலான்னு நினைச்சேன், ஆனா அது இனிமே நடக்காதுல்ல அப்படின்னு சந்திரா ஏக்கமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா அழாதம்மா அப்படிங்கிற மீனாவுக்கு அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல. 6 வயசுல எங்க அம்மா எனக்கு பூ கட்டுறதுக்கு கத்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே பூ கட்டுறது மட்டும்தான். உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா கோவிலுக்கு வெளியில கரும்பு ஜூஸ் கடையும் பூக்கடையும் வச்சு வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். அந்த கடைங்க தான் இத்தனை வருஷமா வருமானத்தை கொடுத்து உங்களையெல்லாம் ஆளாக்க வச்சது. யாருக்கு என்ன பாவம் செஞ்சேனோ இப்ப இப்படி பொன்னியம்மா கடையை எடுக்க வச்சுட்டாலே, அப்படி அவளுக்கு என் மேல என்ன கோவம்னு தெரியலையே அப்படின்னு சந்திரா கலங்கிக்கிட்டு இருக்க. அம்மா நீ அழாதம்மா அப்படின்னு சீதா சொல்ல, நம்ம கடை நமக்கு திரும்ப வந்துடும், நீ அழாத, கண்ணை தொடமா அப்படின்னு மீனா சொல்ல, பொன்னியம்மாலாம் ஒன்னும் கடை எடுக்க வைக்கலமா, இந்த புதுசா வந்த கோவில் மேனேஜர் தான் எல்லாத்துக்கும் காரணம். முன்னாடி இருந்தவர் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆளு, இப்ப வந்திருக்கவர் கொஞ்சம் ஏடா கூடமான ஆளுன்னு தான் சொல்றாங்க அப்படின்னு சத்யா சொல்ல, அம்மா அவரும் அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காரு, கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாருமா அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா மாமா கோவப்பட்டு யாரையாவது அடிச்சிட போறாரு, அவர் பாட்டுக்கு அவசரப்பட்டு ஏதாவது சண்டைக்கிண்ட போட்டுற போறாரு, இதெல்லாம் லீகலா தான், என்ன செய்யறதுன்னு பாக்கணும். அருண் போலீஸ்ல இருக்கிறதுனால அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்க்கா, அவரு பாத்துக்குவாருன்னு சீதா சொல்ல, அவரும் ஒண்ணு எல்லா விஷயத்திலையும் அவசரப்படுறவர்லாம் கிடையாது, எதை எப்படி செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியும். நாம திரும்பவும் கடையை வைக்கணும், அது யார் மூலமா நடந்தா என்ன, அருணும் முயற்சி பண்ணட்டும், அவரும் ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு மீனா சீதாவுக்கு நல்ல பதில் கொடுத்துட. சரிக்கா, அவர் ஏதாவது சொன்னா நான் கால் பண்றேன் சரியா அப்படின்னு எழுந்திருக்கிற சீதா பேக் எடுத்துக்கிட்டு, அம்மா நான் வர்றேன், நீ அழுதுகிட்டே இருக்காத, நான் வரேன்டா அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க சீதா. அம்மா நீ அழாதம்மா, எதையும் யோசிச்சுட்டு இருக்காத, கண்டிப்பா நம்ம பூக்கடை திரும்ப வரும் அப்படின்னு மீனா ஊட்டி விட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க. பூக்கடையும் வரணும், உங்க அப்பாவோட கரும்பு மிஷின் கடையும் வரணும் மீனா அப்படின்னு சந்திரா சொல்ல, ரெண்டும் அதே இடத்துக்கு கண்டிப்பா வந்துடுமா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் எதுக்கும் அந்த புது மேனேஜரை பார்த்து பேசலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, அதெல்லாம் வேஸ்ட்டுக்கா அப்படின்னு சத்யா சலிப்பா சொல்றாரு. ஏன்டா அப்படி சொல்றேன்னு மீனா கேட்க, அந்த ஆள் ஒன்னும் நேர்மையானவர்லாம் கிடையாது, கோவிலுக்கு வெளியே இன்னும் 2-3 கடையெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சத்யா சொல்ல, ஆமான்னு அவரையே பாக்குறாங்க மீனா. அவங்க கடையில இருந்தெல்லாம் காசு வாங்கிட்டு இருக்கானா அந்த ஆளு அப்படின்னு சத்யா சொல்ல, காசு வாங்குறாரா அப்படின்னு மீனா கேட்க, ஆமாக்கா, அதுவும் இல்லாம அந்த மேனேஜருக்கு இவங்க டிஃபன் எல்லாம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சத்யா சொல்ல, ஓ கோவில்லையே இப்படிலாம் நடக்குதா, சரி இந்த விஷயத்த நான் உன் மாமா கிட்ட சொல்றேன், அம்மா நீ சாப்பிடு அப்படின்னு மீனா ஊட்டி விட்டுட்டு இருக்க. தட்டுல இட்லி குறையவே மாட்டேங்குது, அவங்க அம்மா போதுன்றாங்க, அம்மா நல்லா சாப்பிடுமா கொடுக்கா, போதும் மீனா அப்படின்னு அவங்க அம்மா சாப்பிடவே முடியாம சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா சாப்பிடுமா கடையெல்லாம் வந்துடும் அப்படின்னு மீனா ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. முத்து கார் ஷெட்ல சிமெண்ட் பெஞ்சில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ செல்வம் அங்க வர, என்ன செல்வம் விசாரிச்சுட்டியான்னு கேட்க, நம்ம பசங்களை வச்சு அங்க விசாரிச்சேன்டா, அந்த கார்பரேஷன் ஆபீசர் ரொம்ப கராரான ஆளாம், ரொம்ப நேர்மையா இருக்கிறவரா, பணம் எதுவும் வாங்க மாட்டாராம், யாராவது லஞ்சம்னு வந்தாலே டென்ஷன் ஆயிடுவாராம், இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவருக்கு சிபாரிசு எல்லாம் சுத்தமா பிடிக்காதான் அப்படின்னு செல்வம் அவரை பத்தி கலெக்ட் பண்ணிட்டு வந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல,
அப்படியா அப்படின்ற மாதிரி வருத்தத்தோட கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு முத்து. அப்ப அவரை எந்த வழியிலையும் விலைக்கு வாங்க முடியாது. பரவாயில்ல, நேர்மையான ஆளுங்களை பாக்குறது இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பல வருஷமா கோவில்ல கடை வச்சிருக்காங்க. அதுவும் கோவில்ல இருக்கவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் வச்சிருக்காங்க. திடீர்னு வந்து காலி பண்ண சொன்னா அவங்க மேல தப்பு ஏதாவது இருந்தா கூட பரவாயில்ல, என்னென்னமோ காரணம் சொல்லி கடையை எடுக்க வச்சுட்டாங்க. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலடான்னு முத்து குழப்பமும் கவலையுமா சொல்றாரு. அப்ப மீனா அங்க வந்து வண்டியை நிறுத்திட்டு இருக்க முத்து வேகமா அவங்ககிட்ட வர்றாரு. மீனா, அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, கடையை தூக்குனதுல இருந்து அம்மா ரொம்ப கவலையா தாங்க இருக்காங்க. சரியா சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க. அந்த கரும்பு மிஷினை அப்பாவோட ஞாபகார்த்தமா வச்சிருந்தாங்க, அதான் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப கவலையா இருக்குன்னு மீனா சொல்ல, கவலையா இருக்காதா பின்ன, அவங்களுக்காக அங்க பல வருஷமா உழைச்சது அந்த மெஷின் தான். அத்தைக்கு அது மெஷின் கிடையாது, மாமாவோட ஞாபகம். எப்படி அவங்களால தாங்கிக்க முடியும் அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா அப்படின்னு மீனா கேட்க, கார்பரேஷன்ல இருக்க ஆளுங்கிட்ட விசாரிக்க சொன்னேன் மீனா. அங்க இருக்கிற ஆள் கொஞ்சம் சுத்தமான கைங்கிறாங்க, எதுவும் கொடுத்தெல்லாம் எதுவும் செய்ய முடியாதுங்கிறாரு முத்து. சீதாவும் அருண் கிட்ட பேசி இருக்காங்க, அவரு எப்படியாவது கடையை திருப்பி அங்கேயே வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காராம் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியா, அப்பனா இதை நான் அப்படியே விட்டுட்டுமா, சார் பாத்துக்குவாரு அப்படின்னு முத்து சொல்ல, இல்லங்க சீதா சொன்னதை நான் சொன்னேன் அவ்வளவுதான், நீங்க இப்ப கோவப்படுறீங்க அப்படின்னு மீனா கேட்க, கோவம்லாம் படல, என்ன இருந்தாலும் அருண் ஒரு போலீஸ், இன்னொரு கவர்மெண்ட் ஆபீசர், எதிர்த்தெல்லாம் அவன் எதுவும் பண்ண மாட்டான். நம்ம செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி கடையவே ரோட்ல இருந்து அவன் தானே எடுக்க வச்சான். அவன் ரூல்ஸ் கேல்ஸ்ன்னு பேசுவானே தவிர மனுஷனோட கஷ்டம் நஷ்டம்லாம் அவனுக்கு எங்க புரிய போகுது அப்படின்னு முத்து கொஞ்சம் கோவமாவே தான் சொல்றாரு. சரிங்க, நான் உங்களை எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லல, என்ன செய்யலான்னு சொல்லுங்க, பண்ணலாம் அப்படின்னு மீனா கேட்க, அந்த கார்பரேஷனால சரி கட்டலான்னு பார்த்தா அவர் ரொம்ப நேர்மையான ஆள் போல இருக்கு, பணம் கொடுத்தெல்லாம் அவரை கரெக்ட் பண்ண முடியாது, அதனால இதுக்கு வேற வழிதான் பார்க்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, சத்யா சொன்னதை வச்சு பார்க்கும்போது இப்ப கோவிலுக்கு புதுசா ஒரு மேனேஜர் வந்திருக்காருல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, அந்த ஆள் தானே கடை எடுக்க வந்தது அப்படிங்கிறாரு முத்து. அந்த ஆளு முன்ன இருந்த ஒரு மாதிரிலாம் இல்லைங்க, கடையை வச்சிருக்கவங்க இருந்து பணம் வாங்குறாராம் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியான அதிர்ச்சியா கேக்குறாரு முத்து. ஆமாங்க, கடை போடுறதுக்கு பணம் கேக்குறாராம், அப்புறம் மாசம் ஆனா ஒரு தொகையை வந்து கடை வச்சிருக்கவங்க கிட்ட கேக்குறாராம், அதுவும் இல்லாம காலையில வந்து கடை வச்சிருக்கவங்க கிட்ட டிஃபன் வாங்கிட்டு வர சொல்றாராம், அதுக்கும் காசு கொடுக்கறது இல்லையா அப்படின்னு மீனா சொல்ல, ஓஹோ, பார்ட்டி அப்படிப்பட்ட ஆளா, இப்பதான் மீனா புரியுது. அப்போ அந்த கடைய அந்த ஆளா தூக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, யார்கிட்டயாவது காசை வாங்கிட்டு தூக்கி இருக்கணும், இல்ல யார்கிட்டயாவது கடையை மாத்தி விடுறதுக்கு லம்பா ஒரு அமௌண்ட் வாங்கி இருக்கணும். மொத்தத்துல அந்த ஆள் இதுல நேர்மையா நடந்துக்கல அப்படின்னு யோசிக்கிற முத்து, அப்போ ஒண்ணு செய்வோங்கிறாரு. என்ன பண்ணலாங்கன்னு மீனா கேட்க, செல்வம் அப்படின்னு கூப்பிட செல்வம் வந்து நிக்கிறாரு. அந்த கோவிலுக்கு புதுசா வந்திருக்க ஆள்கிட்ட இருந்துதான் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும், அப்பதான் நம்ம அந்த கடையை திரும்ப அதே இடத்துல வைக்க முடியும். முதல்ல அவனை ஃபாலோ பண்ணி அவனுக்கு என்ன தேவை, ஆள் எதுல வீக்கா இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நான் சொல்ற மாதிரி அந்த ஆள் கிட்ட நீ போய் பார்த்து பேசுங்கிறாரு முத்து. இப்ப நீ வரமாட்டியான்னு செல்வம் கேட்க, நானும் வருவேண்டா, ஆனா முதல்ல நீ போய் பேசு அப்படின்னு முத்து சொல்ல, சரி என்ன பண்ணணும் சொல்லுங்கிறாரு செல்வம். முத்து அவரோட பிளான மீனா கிட்டையும் செல்வத்துக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு பெரிய பிசினஸ் உமன் மாதிரி ஷோரூம்ல நின்றுட்டு இருக்காங்க ரோகிணி. கஸ்டமர் கிட்ட பில்லை கொடுத்துட்டு, இந்தாங்க உங்க ப்ராடக்ட் வந்துடும், நாளைக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்துருவாங்க அப்படின்னு அந்த கப்பல் கிட்ட சொல்ல, அவங்க ஓகேங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க. மனோஜ் போன்ல பேசிக்கிட்டே வர்றவரு, ரோகிணி அப்படின்னு கூப்பிட, ஒரு ஃபைலை கையில எடுத்துக்கிட்டு, சொல்லு மனோஜ்ங்கிறாங்க ரோகிணி. நம்ம டீலர் சண்முகம் தான் பேசினாரு, அவர் வீட்டுல மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு பூ டெக்கரேஷனுக்கு ஆள் சொல்றேன்னு சொல்லி இருந்தியே அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆமா அதுக்கு தான் நான் ஒருத்தங்கிட்ட பேசியிருக்கேனே அப்படின்னு ரோஹிணி சொல்ல, யார்கிட்ட சொன்னேன்னு கேக்குறாரு மனோஜ். ஏன் கேக்குறேன்னு ரோஹிணி கேட்க, இல்ல மீனா கிட்ட சொல்ல வேண்டியதுதானேங்கிறாரு மனோஜ். என்ன திடீர்னு மீனாவுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண சொல்ற அப்படின்னு ரோஹிணி கேட்க, அவதான் கம்மி விலைக்கெல்லாம் பண்றேன்னு சொல்லுவாள் அப்படின்னு மனோஜ் கேட்க, மீனா கிட்ட சொல்றதுல எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா அவகிட்ட சொன்னா ஆன்டி என் மேல கோவப்படுவாங்க, ஆல்ரெடி நான் அவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன், இதை வேற சொல்லி நான் அவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு ரோஹிணி கேட்க, அதுவும் சரிதான், அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, அப்ப நீ வேற யார்கிட்ட சொன்னேன்னு கேக்குறாரு மனோஜ். அதான் ஆன்டியோட ஃப்ரெண்டு சிந்தாமணி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் சொன்னேன்னு சந்தோஷமா ரோஹிணி சொல்ல, அவங்களா, அவங்களுக்கு நல்ல பேர்
பேர் இருக்கு. அதுவும் இல்லாம அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆர்டர் வாங்கி கொடுக்கறேன்னா அம்மாவுக்கும் சந்தோஷமா தானே இருக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதனாலதான் அவங்க கிட்ட சொல்லி இருக்கேங்கிறாங்க ரோகிணி. ஹாய் ரோகிணின்னு ஸ்ருதி சொல்லிக்கிட்டே வர இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. வாங்க ஸ்ருதி அப்படின்னு ரோகிணி இன்வைட் பண்ண, என்ன ஸ்ருதி திடீர்னு இந்த பக்கம்ங்கிறாரு மனோஜ். என்ன மனோஜ் மறந்துட்டீங்களா? என் ரெஸ்டாரண்ட்டுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், அவன்லாம் வேணும்னு சொல்லியிருந்தேனே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, மனோஜ் ஏதோ தானமா கொடுக்க போற மாதிரி முகத்தை சுண்டக்க மாதிரி வச்சுக்கிறாரு. ரோகிணி மூஞ்சும் அப்படியே மாறிடுது, ஒரு பேச்சும் இல்ல. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரையும் ஸ்ருதி மாத்தி மாத்தி பாக்குறாங்க. என்ன வேணும்னு சொல்லியிருந்தா நானே அனுப்பி வச்சிருப்பேனே ஸ்ருதி அப்படின்னு ரோகிணி சொல்ல, என்ன பிராண்ட் நல்லா இருக்குன்னு ஆன்லைன்லயே நான் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன். அதான் நேர்லயே வந்த அந்த பிராண்ட் உங்ககிட்ட இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்புறம் நீங்க டீலர் கிட்ட இருந்து வாங்குற அதே பிரைஸ் தான் எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அது இல்ல ஸ்ருதி, 1-2 பொருள்னா பரவாயில்ல, இத்தனை பொருள் வாங்குறப்ப எப்படி கொடுக்கறதுன்னு தான் அப்படின்னு மனோஜ் இழுத்துட்டு இருக்க. அதெல்லாம் கொடுக்கலாங்க, நம்ம ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே கொடுக்குறீங்க. இன்னைக்கு அங்கிளும் அதானே சொன்னாரு, நீங்க சாப்பிட வரும்போது நான் விலையை குறைக்க போறேன் அவ்வளவுதாங்கிற ஸ்ருதி. ரோகிணி வாங்க, கேக்குறதெல்லாம் வந்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. ரோகிணி அங்கிருந்து வர இந்த அப்பாவுக்கு வேற வேலையே இல்ல, எல்லா பொருளையும் விலை குறைச்சு கொடுக்க சொல்றாரு. இவளும் வந்து நிக்கிறா. ப்ராஃபிட் இல்லாம கொடுக்கறதுக்கு நாம என்ன சோசியல் சர்வீஸா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, வேற என்ன பண்றது, நாம முடியாதுன்னு சொன்னா இதுவே வீட்டுல பெரிய பிரச்சனை ஆகும், பண்ணிதான் ஆகணும் வா அப்படின்னு ரோகிணி எரிச்சலோட போறாங்க. மனோஜ் அங்கேயே கைய உதறிக்கிட்டு எரிச்சலோட நின்னுட்டு இருக்காரு. ஸ்ருதி டிவியை பார்த்துட்டு ரோகிணி அங்க வர, இந்த டிவி நல்லா இருக்கே, இது என்ன பிரைஸ் வரும்னு கேக்குறாங்க. இதா அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்கும் போது மனோஜ் அங்க வந்து 42,000 வருதுங்கிறாரு. ஸ்ருதி உடனே 42,000 அப்படிங்கிறவங்க மொபைல் எடுத்து செக் பண்ணிட்டு ஆன்லைன்லயே 39,000 தான் வருது அப்படின்னு சொல்ல, 39,000 நிஜமா வாங்குறாரு மனோஜ். நீங்களே பாருங்கன்னு மொபைல திருப்பி காமிக்கிறாங்க ஸ்ருதி. ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ஆமா என்ன ரோகிணி ஆன்லைன்ல கம்மியா இருக்கு, அப்ப என்ன டீலர்லாம் நம்ம கிட்ட பொய் சொல்றாங்களா, நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு மனோஜ் டிராமா போட, மனோஜ் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுன்ற மாதிரி ரோகிணி பாக்குறாங்க. சரி இப்ப நீங்க எனக்கு இதை என்ன ரேட்டை கொடுப்பீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இல்ல ஸ்ருதி அது வந்து இதுல இருக்கிற ரேட்டே 42,000, இதுக்கு தான் கொடுக்க முடியுங்கிறாரு மனோஜ். ஹலோ, அதுக்கு எனக்கு ஆன்லைன்லயே வாங்கிட்டு போக தெரியாதா? நியாயப்படி ஆன்லைன்ல இருக்கதை விட நீங்க எனக்கு கம்மி பண்ணி தான் கொடுக்கணும், அப்படி இருந்தா வாங்கிக்கிறேங்கிறாங்க ஸ்ருதி. இல்லைன்னா வேண்டாமா அப்படின்னு மனோஜ் அவசரமா கேட்க, வேண்டான்லாம் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா உங்க ஷோரூம்ல தான் வாங்குவேன், நான் கம்மி விலைக்கு கொடுங்கங்கிறாங்க ஸ்ருதி. மனோஜ் ஒரு பார்வை பார்த்துட்டு, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னு பாருங்க ஸ்ருதி, பார்த்து பண்ணிக்கலாம், எங்களுக்கு ப்ராஃபிட் வரலன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் நீங்க, உங்களுக்காக பண்ண மாட்டோமா என்ன மனோஜ் அப்படின்னு ஸ்ருதி கிட்ட தேன் தடவுன மாதிரி பேசிட்டு மனோஜ் கிட்ட திரும்பி கண்ணாலேயே ஜாட காட்டிட்டு இருக்காங்க ரோஹிணி. ஆமா ஆமா பண்ணுவோம் பண்ணிதானே ஆகணும், பண்ணுங்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாரு மனோஜ். சரி அவன் மிக்சி கிரைண்டர்லாம் எங்க இருக்கு அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்டு அந்த பக்கமா போக, சே வந்து தொலைச்சிருதுங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க ரோஹிணி. ஸ்ருதி மிக்சி எல்லாம் பார்த்துட்டு இந்த மிக்சி எல்லாம் எவ்வளவுன்னு கேட்க, கரெக்டா ரோஹிணியோட மொபைல் ரிங் ஆகுது. ஸ்ருதியும் டிஸ்பிளேயை பார்த்துட்டு, என்ன ரோஹிணி ஏன் மம்மி உங்களுக்கு கால் பண்றாங்க அப்படின்னு கேட்க, உடனே பதட்டமா இருக்கிற ரோஹிணி மறைச்சுக்கிட்டு தெரியலங்கிறாங்க. என்னமோ பேசுங்கன்ற மாதிரி ஸ்ருதி அங்க இருந்து போயிட, சொல்லுங்க ஆண்டி, நான் ஷோரூம்ல தான் இருக்கேன். ஸ்ருதி கூட இங்கே தான் இருக்காங்க. அப்படிங்களா, சரிங்க ஆண்டி நீங்க வாங்க, உங்களுக்கு நல்ல கலெக்ஷனா காட்டுறேன். ஓகே ஆண்டி வாங்க அப்படின்னு போனை வைக்கிற ரோஹிணி ஸ்ருதி எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு அங்க போறாங்க. ஸ்ருதி கிட்ட ரோஹிணி வர, என் அம்மா என்ன சொன்னாங்க ரோஹிணி அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்ல ஏதோ பொருள் வாங்கணுமா, ஷோரூமுக்கு வர்றேன்னு சொன்னாங்கங்கிறாங்க ரோஹிணி. நம்புற மாதிரி இல்லையேன்னு ஸ்ருதி சொல்ல, ஏன் ஸ்ருதி அப்படி சொல்றீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, இல்ல என் அம்மா இந்த மாதிரி சின்ன ஷோரூம்க்கெல்லாம் வரமாட்டாங்க அதான் சொன்னேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்ப நீ மட்டும் எதுக்கு இந்த சின்ன கடைக்கு வந்த, இந்த விலையை குறைச்சு வாங்குற, எல்லாம் என் நேரம் மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிறாங்க ரோஹிணி. இந்த அம்மா வேற எதுக்கு போன் பண்ணிச்சுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிற ரோஹிணி ஸ்ருதி போன சைடுக்கு ஆப்போசிட்ல போய் ஒரு மறைவிடத்துக்கு வந்து நின்று சுதாவுக்கு கால் பண்றாங்க. அவங்க கால் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்ல, என்ன விஷயம் ஆண்டி போன் பண்ணியிருந்தீங்க, ஸ்ருதி இருந்ததுனால நான் உங்ககிட்ட பேசல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, எங்க இருக்கங்கிறாங்க சுதா. ஷோரூம்ல தான் இருக்கேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு பொருள் வாங்குறதுக்காக அவங்க இங்க வந்திருக்காங்க
அப்படின்னு ரோகிணி சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்கினல, அந்த பணம் உனக்கு கேட்டவனையே கொடுத்தேன்ல, அது இப்ப எனக்கு உடனடியா தேவைப்படுது அப்படின்னு சுதா சொல்ல ரோகிணிக்கு திக்குன்னு ஆயிடுது. ஆண்டி, அந்த பணத்தை எனக்கு உடனே தர முடியாது அப்படின்னு சொல்ல, தர முடியாதா? என்னம்மா, வாங்கின பணத்தை கேட்டா தர முடியாதுன்னு சொல்ற? அப்புறம் எதுக்கு பணம் வாங்கின? வாங்கி ரொம்ப நாள் ஆகுதுங்கிறாங்க சுதா. இல்ல ஆண்டி, இந்த மந்த் ஆர்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் வந்துச்சு, கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் திருப்பி கொடுத்துட்றேங்கிறாங்க ரோகிணி. டைம் வேணுமா? என்கிட்ட நீ என்ன சொல்லி பணம் வாங்கின? உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப கொடுத்துட்றேன்னு சொல்லி தானே வாங்கின, இப்ப என்கிட்ட டைம் கேக்குற அப்படின்னு சுதா கொஞ்சம் கோவமா சொல்ல, இல்ல ஆண்டி, நான் சீக்கிரமாவே கொடுக்க பாக்குறேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல, இதுக்கு தான் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்றது இல்ல, வாங்கும் போது இருக்கிற அவசரம் கொடுக்கும் போது இருக்கிறது இல்ல, சீக்கிரமா பணத்தை கொடுக்கற வழிய பாரு, இனிமே நான் உனக்கு கால் பண்ணி கேக்குற மாதிரி வச்சுக்காத அப்படின்னு சுதா போனை கட் பண்ணிட. ரோஹிணி பயங்கர எரிச்சலோட போனை பாக்குறாங்க. முடிஞ்சா எரிச்சிருவாங்க போல இருக்கு. அந்த இடத்துல சுதா இருந்தா. நாளைய ப்ரோமோல செல்வம் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. சார், என் தங்கச்சி புருஷன் உடம்பு முடியாதவருங்க சார், அவரால் சரியா வேலைக்கெல்லாம் போக முடியாதுங்க சார், என் தங்கச்சி பொன்னியம்மன் கோவில்ல பூக்கடை வைக்கலான்னு நினைக்குதுங்க சார் அப்படின்னு செல்வம் சொல்ல, ஓஹோ அப்படியாங்கிறாரு அவரு. கோவிலுக்கு வெளியில இருக்க பூக்கடையை தூக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், இப்ப அந்த இடம் காலியா தானேங்க சார் இருக்கு, அதான் உங்ககிட்ட பேசலாமேன்னு அப்படின்னு செல்வம் தயக்கமும் பணிவுமா கேட்டுட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் நினைச்ச உடனே போற்ற முடியாதுப்பா, அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு. இன்னொரு அம்மாவும் கடை போட கேட்டிருக்கு, அதுவே ஒரு 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கு, வருமானம் வேற இல்லைன்னு சொல்ற. உன் தங்கச்சி கடை போட நான் பர்மிஷன் கொடுத்துடுறேன், அந்த காசை நீ அப்படின்னு அந்த ஆபீசர் செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்ச தூரத்துல மறைஞ்சு நின்று முத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.